மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே வைத்து விடுங்கள் என்று நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 38 சங்கீதம் 15 வசனம், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நம் கவலைகளை வைத்து விடுவது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த சங்கீதமானது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தாவீதுடைய சரித்திரங்களை இந்த வேதத்தின் மூலமாக படித்திருப்போம். அவருடைய அனுபவங்களை இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்திருப்போம். தாவீது தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷனாக நாம் பார்க்க முடியும். அவன் வாழ்விலே பலவிதமான சோதனை உள்ளாக தடுமாற்றத்தில் உள்ளாய் கடந்து போகும்போதெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறான். சவுலை மேற்கொள்ளும்படியான வாய்ப்புகள் அவன் வாழ்க்கையில் வந்த போதிலும் கூட அவன் கர்த்தருக்காய் காத்திருந்து அவன் தேவனுடைய அந்த மேன்மையான கணத்தை பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதுபோல கவலைகளை நாம் தேவ சமூகத்தில் வைத்து விடுவது மாத்திரமல்ல, கவலைப்படாமல் இருப்பது மாத்திரமல்ல, நாம் காத்திருக்க வேண்டும். கழுகானது காத்திருந்து புது பலனை பெற்றுக் கொள்வது போல நாமும் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே அந்த அனுபவமானது நம் வாழ்க்கையிலே பல நேரங்களில் சோர்வை கொண்டு வரும். ஆனால் முடிவிலே அந்த காத்திருப்பதற்குரிய விளக்கத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் நிச்சயமாகவே காத்திருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் காத்திருக்கிற அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க பத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்வங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்வங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. காத்திருப்போம். தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கும் வரைக்கும் கவலைகளை அவர் சமூகத்தில் வைத்துவிட்டு காத்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு உம்மை நம்பின ஒவ்வொரு தேவதாசர்களும் காத்திருந்தார்கள். அதுபோல இன்றைக்கு வாழ்கிற நாங்களும் கூட எங்கள் கவலைகளை உம்முடைய சமூகத்தில் வைத்துவிட்டு உமக்காய் காத்திருக்கிறோம் ராஜா. நிச்சயம் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற மனதுருக்கத்தின் தேவனாக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். காத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே சமூகத்திலிருந்து நன்மையை பெறுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.